மரியாதைக்குரிய வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கத்தோட சிறப்பான ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அதுக்கான நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் இவங்க கொடுத்துருக்கிற டாப்பிக்கு எல்லாம் பெண்கள் சம்மந்தப்பட்டதான சரஸ்வதி பூஜை, அதெல்லாமே விஜயதசமி பெண்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால பெண்கள் சாதிக்க பிறந்தவர்களே அப்படின்னு ஒரு அணியும், இல்லை சோதிக்க பிறந்தவர்களே அப்படின்னு ஒரு அணியும் பேசுகிற மாதிரி இந்த பட்டிமன்றத்தை டைட்டில் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் சாதிக்க பிறந்தவர்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து வச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த சாதனைகள் அப்படிங்கிறது இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவு சாதனைகள் பெண்கள் இந்த காலத்திலிருந்தெல்லாம் அந்த காலத்திலிருந்தே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சோழ மகாராஜா அவருடைய மனைவி அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க. குழந்தை பிறக்க போகுது, அந்த கர்ப்ப வலி வந்துடுச்சு. கர்ப்ப வலி வந்த உடனே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க படுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஜோசியர் அரசாங்கத்தில் அந்த ராஜா கிட்ட ஜோசியர் இருப்பார். அவர் ஐயையோ இப்போ இந்த நாளிகையில் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த ஜனங்க எல்லாத்துக்குமே பெரிய கஷ்டம், அந்த நாட்டுக்கே பெரிய சோதனை வரும், ஜனங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரு அழிவுக்கான ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த நேரத்தில் குழந்தை பிறச்சிட்டா தப்பாக போயிருமே அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா காதுக்கு போயிடுச்சு. உடனே இத்தனை பேர் மக்கள் கஷ்டப்படுவாங்க, இந்த நாட்டுக்கே ஒரு கேடு அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா உடனே அவங்க தோழிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்க தலைகீழ என்னை கட்டி மேலே காலை வச்சு தலைகீழ என்னை கட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. இல்லைம்மா, அப்படி உங்களை தலைகீழ கட்டி வச்சா ரத்த ஓட்டம் பூரா தலைக்கு இறங்கி உங்களுக்கு ஏதாவது ஆகிப்போகும்னா எனக்கு என்ன ஆகுதுங்கிறது பிரச்சனை இல்லை, இந்த நேரத்தில் குழந்தை பிறந்து நாட்டு மக்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அதனால் என்னை அப்படி கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தலைகீழ அவங்கள கட்டி வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட டைம் முடியும் போது அதுக்குள்ளே இவங்களுக்கு ரத்தமெல்லாம் ஏறி இவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அந்த நாளிகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே உடனே இவங்க அவசரமாக அவங்கள மறுபடியும் கட்டியிருந்த கைத்தெல்லாம் நீக்கிட்டு அவங்கள இறக்கி படுக்க வைக்கும்போது குழந்தை டெலிவரி ஆச்சு. ஆனால் அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஸோ நாட்டு மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு ஒரு பெண் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதெல்லாம் சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு சமாச்சாரம். உலகத்திலேயே ரொம்ப எதுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு மட்டமான ஒரு பெண் உண்டென்றால் அது என்னுடைய மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய புருஷமாரை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான். இந்த மாதிரி சில பேருக்கு வேறு மாதிரி சில அனுபவங்கள் இருக்கலாம். அதனால் இவங்கெல்லாம் என்ன பேச போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் முதல்ல சாதிக்க பிறந்தவர்களிலிருந்து தேவி லட்சுமி அவர்கள். என் இதயத்தின் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கின்ற வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மிகச்சிறப்பான நாள் இன்றைய நாள். சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. கல்விக்கு இவள்தான் தலைவி, வெற்றிக்கும் இவள்தான் தலைவி என்று சொல்கின்ற, பெண்மையை போற்றுகின்ற, பெண் சாதிக்க பிறந்தவள் என்று சொல்கின்ற இந்த நல்ல நாளிலே ஒரு பெண் நடந்து வந்தால் 100 ஆண்டு பாரம்பரியம் நடந்து வருகிறது என்ற அர்த்தம். சாதிக்கிறவ பெண். அம்மான்றவ யாருங்க? உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. அது உண்மை, அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் சமாளிக்கிறவ பெண் தான். ஒரு பொம்பளை சொன்னா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை, ஒருத்தர் அதற்கு சமாதானம் சொன்னார். வீடுன்னா 4 இருக்கத்தாமா செய்யும். அந்த பெண் சொன்னா, என் கணவனுக்கு வீடே 4 இருக்கே, நான் என்ன பண்ணட்டும்? நடுவர்களே, ஒரு பெண் சாதிக்கிறா அப்படின்னு சொன்னா விரித்து வைக்கப்பட்ட கம்பளங்களுக்கு மத்தியிலே நடந்து மேடை ஏறுறது இல்ல சாதனை. தனக்கு வருகின்ற பூகம்பத்தை கூட பூச்செடியாக மாற்றி காட்டி, தனக்கு வருகின்ற கண்ணீரை சுண்டி கடலில் எறிந்து விட்டு
இந்த பூமியே நெம்புகோல் கொண்டு நிமிர்த்துகின்ற ஒரு ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பெண்ணிடத்தில் தான் இருக்கு. தன்னை மறந்துவிட்டு இன்னொருத்தியை நாடி சென்ற கோவலனின் குடம் அவனுக்காக நீதி கேட்டு பாண்டியனிடம் நீதி கேட்டி போராடியவள் யார் என்று சொன்னால் கண்ணகி. யமனிடம் சென்ற தன் கணவனின் உயிரை பறித்து கொண்டு வந்து நிறுத்தி காட்டியவள் யார் என்று சொன்னால் சத்தியவான் சாவித்திரி. விலை பேசி விற்கப்பட்ட போது கூட தன் கணவனின் உண்மையை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவள் அரிச்சந்திரன் மனைவி சந்திரமதி. சூதாட்டத்தில் பந்தய பொருளாய் உருட்டப்பட்ட போது கூட பவித்திரமாய் நின்றவள் பாஞ்சாலி. பக்திக்காக தன் அழகையே கொடுத்தவள் காரைக்கால் அம்மையார். சேவைக்காக தன்னையே கொடுத்த அன்னை தெரசா. இந்தியாவின் ஒரு படி முன்னேற்றத்திற்காக தன் உயிரை தராசு தட்டில் வைத்த இந்திரா காந்தி. தேசிய கொடிக்காக தன் புடவை முந்தானையை கொடுத்த காமா. புற்றுநோய்க்காக தன் வாழ்க்கையை கொடுத்த மேரி கியூரி. பசி நோயே இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக பிச்சை பாத்திரமாக அட்சய பாத்திரத்தை கையிலே ஏந்திய மணிமேகலை. விண்வெளி சாதனைக்காக தன் உயிரையே துச்சமாக மாற்றி காட்டிய கல்பனா சாவ்லா. சிவகங்கை சீமையினுடைய வெற்றிக்காக போராடிய வேலு நாச்சியார். கண் பார்க்க தெரியாமல், காது கேட்க தெரியாமல், வாய் பேச முடியாமல் இருந்து கூட பட்டம் பெற்ற ஹெலன் கெல்லர். முழுகாமல் இருந்து எல்லா பெண்களும் முத்தெடுப்பார்கள், இல்லை இந்த குளத்தில் முழுகி முழுகி நான் முத்தெடுக்கிறேன் என்று சொல்லி முழுகி முழுகி குழந்தைகளை காப்பாற்றினாலே சுகந்தி டீச்சர். இதயமே இல்லாத பாகிஸ்தானுக்கு கூட இதயம் இருக்கிறது என்று காட்டிய மலாலா என்று சொன்னால் இத்தனையும் பெண்கள். இந்த வெற்றி அந்த பெண்ணுக்கு சாதாரணமா கிடைக்கல. ஆண் போராடி பெறுகிற வெற்றியை பெண் தன் ஒழுக்கத்தினாலேயே பெற்று விடுவாள். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழப்பாள், எதற்காகவும் அவள் தன் ஒழுக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாள் என்று சாதிக்க பிறந்தவள் பெண். அதாவது முத்துலட்சுமி ரெட்டியார் அந்த அம்மாவுக்கு FRCS ஒரு பட்டம் இங்கிலாந்துல கொடுக்குறாங்க. அந்த அம்மா மேடை ஏறுறாங்க. இங்கிலாந்து அரசு ஒரு நிமிஷம் நிறுத்தினது. உன் நாட்டுக்கு ஒரு கொடி கிடையாது, நீ யூனியன் ஜாக் என்கின்ற இந்த கொடியை பிடிச்சுக்கிட்டு தான் போய் FRCSங்கிற இந்த பட்டத்தை வாங்கணும்னாங்க. அந்த அம்மா நான் அந்த கொடி பிடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கொடி பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு பெற்ற இந்த பட்டம் உனக்கு கிடையாது என்று சொன்னார்கள். பட்டமே கிடைக்கவில்லை என்றாலும் என் தாய் நாட்டுக்கு துரோகம் செய்துவிட்டு நான் ஒரு பட்டம் பெறமாட்டேன் என்று சொன்னவள் முத்துலட்சுமி ரெட்டி. ஒரு பெண் சாதித்திருந்தால் அதற்கு பின்புலத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். ஒரு ஆண் சாதித்திருந்தால் நிச்சயமாக அவன் பின்புலத்தில் ஒரு பெண் இருப்பாள். வெறும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்தவர் மகாத்மா காந்தியாக மாறியது புத்திலிபாயாலும் கஸ்தூரிபாயாலும் தான். வெறும் ஜவஹர்லால் நேருவாக இருந்தவர் பண்டித நேருவாக மாறியது கமலா நேரு சொரூபராணியால். கப்பலோட்டிய தமிழன் என்று வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு பெயர் கிடைத்தது மீனாட்சி அம்மையால். மகாகவி பாரதிக்கு சுப்பிரமணியங்கிற பெயர் மறைஞ்சி மகாகவியாக மாறியது செல்லம்மாவினால். வெறும் முத்தையாவாக இருந்தவர் கண்ணதாசனாக மாறியது செல்லம்மாவினால். நீங்கள் வெறும் காமாட்சியாக இருந்தவர் காமராஜராக மாறியது அவருடைய தாய் சிவகாமி அம்மையாரால். மருள் நீக்கியாராக இருந்தவர் திருநாவுக்கரசராக மாறியது திலகவதி அம்மையாரால். கூன் பாண்டியனாக நின்றவன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறியது அவன் மனைவி மங்கையர்க்கரசி அம்மையாரால். கேவலனாக இருந்தவன் கோவலனாக மாறியது கண்ணகியால். நிச்சயமாக சொல்கிறேன், பூர்ணிமா என்ற பெண்ணுக்கு பின்னால் பாக்கியராஜ் நிற்பாரோ மாட்டாரோ, பாக்கியராஜின் வெற்றிக்கு பின்னால் பூர்ணிமா நிச்சயம் இருக்கிறார். இதற்கு பிறகு நீங்கள் தீர்ப்பை மாற்றி சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நடுவர் அவர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இந்த வரம் கொடுத்தவங்க கையில் தலையிலேயே கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்ன பிடிச்சிக்கிறாங்க கடைசியில். இல்லை, நீங்கள் பெண்கள் சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அந்த பட்டியலெல்லாம் போட்டீங்க, அதெல்லாம் கரெக்டாக. அதுக்காக ஆண்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட வேண்டாம். ஒரு மந்திரத்தை ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தாரு. அப்பா, இந்த மந்திரத்தை நீ தெரிஞ்சிட்டின்னா நீ வைகுண்டம் போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று, இந்த மந்திரத்தை நீ மனசுக்குள்ளே வச்சுக்கணுமோ ஒழிய இதை தப்பித்தவரி கூட அடுத்தவன் யாராவது கிட்ட சொன்னேன்னா உன் தலை வெடிச்சிடும். அதனால் அந்த மந்திரத்தை எந்த காரணம் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆம்பளை கேட்டார், நான் ஒருத்த மட்டும் வைகுந்தம் போகணும், நான் ஒருத்த மட்டும்தான் மோட்சம் என்னன்னு பார்க்கணுமா,
நான் மட்டும்தான் சொர்க்கணும் போனோம், மற்றவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லையா? அதனால் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் முழுதுன்னு சொல்லிட்டு ஒரு கோபுரத்து மேலே ஏறி, அப்பா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், எல்லாருமே மோட்ச வைகுந்தத்துக்கு போகலாம், ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிட்டார் ராமானுஜர். அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஹீரோக்கள் இருப்பாங்க, ரியல் லைஃப்பில் ஹீரோ யாருன்னா ராமானுஜர் தான். ஏன்னா தனக்கு கிடைத்ததை தனக்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்காம அதை எல்லாருக்கும் அது கிடைக்கட்டும், நம்ம ஒருத்தன் மட்டும் மோட்சம் போகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஆண்கள் இருக்காங்க. அந்த பட்டியல் இன்னும் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம பட்டுக்கோட்டை பாஸ்கர். நாங்கள் பெரிய சாதிச்சு விட்டோம். நாங்கள் என்ன சாதிச்சு விட்டியா நீங்கள்? நாங்கள் போட்ட பேண்ட்டை டைட்டாக போட்டிருக்கீங்க, அவ்வளோதானே? நாங்கள் போட்ட டிஷர்ட்டை பனியனாக போட்டு அழைக்கிறீங்க, இதான் உங்கள் சாதனை. பெண் என்பவள் வீட்டின் மூலையில் முடங்கி கிடக்கின்ற மண்கலம் இல்லை, அவள்தான் வீட்டின் மங்களம் என்பதை உணர்த்தியது எங்கள் பெண்களுடைய சாதனை. உலகத்தில் வாழும் தமிழர்கள் நேசிக்கின்ற உன்னத தொலைக்காட்சியாம் வேந்தர் தொலைக்காட்சியின் மூலம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு அருமையான தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். பெண்கள் சாதிக்க பிறந்தவர்களா சோதிக்க பிறந்தவர்களா என்கிற ஒரு அருமையான ஒரு கேள்வி. ஏங்க நான் என்ன கேட்குறேன், நாங்கள் பெரிய சாதிச்சு விட்டோம். நாங்கள் என்ன சாதிச்சு விட்டியா நீங்கள்? நாங்கள் போட்ட பேண்ட்டை டைட்டாக போட்டிருக்கீங்க, அவ்வளோதானே? நாங்கள் போட்ட டிஷர்ட்டை பனியனாக போட்டு அழைக்கிறீங்க, இதான் உங்கள் சாதனை. நான் என்ன கேட்குறேன், அன்னை தெரசாவை பார்த்தீர்களா? அந்த அம்மாவை பார்த்தீங்களா? அந்த அம்மாவை நீங்கள் என்ன பண்ணீங்க முதல்ல 3 பேரும்? இந்த 10 வருஷமா என்ன பண்ணீங்க? இந்த 20 வருஷமா என்ன பண்ணீங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் கதை முடிஞ்சு போன கதை. நீங்கள் சொன்ன கதை ஆரம்பிக்கும் போது நான் பிறக்கவே இல்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை போய் அருமையாக கேட்டான், ஏங்க இந்த பெண்கள்லாம் எப்படிப்பட்டவங்க கேட்டான். அழகாக எழுதினார். அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்து இருந்தா அதுக்கு இங்கே இடம் இல்லை, அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. டைரக்டர் கேட்டார், என்ன சார் அது இதுங்கிறிய எதுன்னு கேட்டான். அவர் சொன்னார் பாருங்க, அங்கமதில் மங்கையர்க்கு அழகிருந்தா அறிவில்லை, அங்கமதில் மங்கையர்க்கு அழகிருந்தா அறிவில்லை, ஆராய்ந்து முடிவு செய்யும் அறிவிருந்தா அழகில்லை அப்படின்னார். எப்போ 60-70 வருஷத்துக்கு முன்னாலேயே பெண்களை பற்றி மிகச்சிறப்பாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ பேசுறதுல எந்த வகையிலுமே உங்களுக்கு பொருந்தாது. கேட்டால் சொல்லுவீங்க. பார்த்தீர்களா 10ஆம் வகுப்பு தேர்வில் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெண்கள் நாங்கள் தான் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறோம். நீங்கள் தான் வாங்குவீங்க. ஆம்பளை போய் எப்படி வாங்குவான்? பரீட்சை அன்னைக்கு முதல் நாளே போய் அந்த பையன்கிட்ட, ரமேஷ் என் நோட்ஸை தொலைச்சி விட்டான்டா, உன் நோட்ஸை தாரியா? அவன் பார்க்குறான் அப்படின்ட்டு அவன் நடு ரோட்டில் கிடக்குறான். நீங்கள் டாக்டர் இன்ஜினியர் ஆகி போறீங்க. அதில் நீங்கள் இந்த காதலுங்கிற பேர்லங்க அவ்வளோ சோதனை. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு அவ்வளோ சோதனை. இவன் ஆம்பளை வாயாலே பேசுவான். நீங்கள் ஒன்று பாரு, முடியும்டா, இல்லை முடியாது, வாயை திறந்து பேசினான்னு இந்த புருவத்திலே பேசுகிறாங்க. இவன் உடனே பார்க்குறான், விழியாலே காதல் வளை பேசி செந்தமிழாலே சந்தனம் பூசி அப்படின்னு அப்படியே பின்னால் போய்கிட்டே இருக்கான். யாரும் என் ஃப்ரெண்டு மிகப்பெரிய கவிஞன், கிட்டத்தட்ட 100-200 கவிதையை எழுதி கொடுத்தான் ஒரு பிள்ளைக்கு. அந்த புள்ள புத்திசாலியான புள்ள, எல்லாத்தையும் பக்கமாக தச்சு பிரிண்ட் பண்ணி 200 புத்தகம் போட்டு அவனுக்கிட்டே 100 ரூபாய்க்கு விற்று பிடிச்சி அந்த புத்தகத்தை. அவன் அலைகிறான், அன்பே ரோசா உனக்கு செலவு செய்ததெல்லாம் ஒரு காசா, என்னை ஆக்கி புட்டியாடி லூசா அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் அங்கே அலைகிறாயா. 1931ஆம் ஆண்டு காளிதாஸ் திரைப்படம் வந்ததிலிருந்து நேற்று வந்த புலி திரைப்படம் வரைக்கும் எல்லா கதாநாயகனும் பொம்பளையால நொந்து வெந்து தாடி வச்சு கையில் நாயோட மதுப்பாட்டோட ஆம்பளை தான் அலைகிறானே தவிர எந்த கதாநாயகியாவது எந்த பொம்பளையாவது இந்த மாதிரி அலைஞ்சிருக்கா? முடிய சடை மாதிரி வளர்த்துக்கிட்டு துவைக்காம நட்டியை போட்டுக்கிட்டு நீங்க ஒரு நாயை பிடிச்சிட்டு அலைஞ்சிருக்கீங்க. நீங்க என் நண்பன் அலைஞ்சாங்க கடத்தரில்,
நான் அவனை கேட்டேன், ஏய் நீ அலைஞ்சது நியாயம்தான், ஏன்டா அந்த நாயை பிடிச்சி அலையிறன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஏய் அந்த நாய் தான் கிடைக்கல, இந்த நாயாவது கிடைச்சேன். இதை தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகா எழுதினார். பள்ளியில் இன்னும் ஒரு தரம் படிக்கட்டுமா, இல்லை பைத்தியம்மா பாடி ஆடி நடிக்கட்டுமா, துள்ளி வரும் காவிரியில் குதிக்கட்டுமா, சொல்லு சோறு தண்ணி வேறு எது இல்லாம கிடக்கட்டுமா, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உயிரும் உடலும் ஒட்டி இருப்பது உனக்காக. எங்க வெளியில சுத்திட்டு ஆண்கள் வீட்டுக்கு வந்தா அவனுடைய வேதனையை துடைக்கணும். நீங்க அவ்வளவு வேர்வையில் வருவான். இங்க விஞ்ஞானம் சொல்லுது, பெண்களை விட ஆண்களுக்கு 2 மடங்கு வேர்க்கும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அப்படி வந்தவனுக்கு என்ன செய்யணும்? முந்தானை எடுத்து முகத்தை துடைச்சி உட்காருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் முந்தானையெல்லாம் எடுத்து துடைக்க முடியாது வீட்டில். ஏன்? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதான் நைட்டி போட்டிருக்கீங்க, எப்படி முந்தானை எடுத்து துடைக்க முடியும்? என் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்க, என் மனைவி ஒரு நைட்டி ஒன்று போட்டிருக்கா, டாடா டாடா, அதில் தான் பிள்ளைக்கு மூக்கை சிந்திப்பிட்டும் துடைக்கிறா, அதில் தான் அடுப்பில் உள்ள சட்டியையும் பிடிச்சி இறக்குறா, அதில் தான் காலையில் சாணியை கரைச்சி வாசை தொலைச்சி விட்டும் துடைக்கிறா. நான் இப்போ வேர்வையோட உட்காந்து இந்த நைட்டியை தூக்கி துடைக்க வந்தா நான் மல்லாக்க விழுந்து சாவுறதா? ஏங்க நான் கேட்குறேன், என்ன சாப்பாடு போறீங்க வீட்டில்? நீங்கள் அந்த சோத்தை வாயில் வைக்க முடியுதா? என் மனைவி சாப்பாடை சமைச்சு கொடுத்தா கேரியரில் கொண்டு போய் ஆஃபீஸில் உட்காந்து சன்னல் ஓரமாக உட்காந்து டப்பாவை திறக்கிறேன். அந்த வழியாக சன்னல் ஓரமாக ஒரு பிச்சைக்காரர் வந்து நீ பார்க்குறாரு. யோ போய் அந்த பக்கம் போனீங்கன்னா தேர்த்துருவா பிச்சை எடுத்து சாப்பிடுயா, என்னைய வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறேன். உன் வீட்டு பக்கம் தான் போனேன், உன் பொண்டாட்டி எனக்கு சோறு போட்டு எல்லாம் குழம்பெல்லாம் ஊற்றுனா அதை சாப்பிட்டு பார்த்தேன். அந்த கன்றாவியை நீ எப்படி சாப்பிட்றன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அவன் ஒருத்தர் சொன்னான் பாருங்க, என் நண்பன், ஏய் என் மனைவி மந்திரவாதியோட பெரிய ஆள், நான் எப்படி அண்ணன் பேச விடாம வாயை கட்டி விட்டாடா அப்படின்னு. அவன் அதனால் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் இது ஒரு தேசிய சண்டையாகவே இருக்கு. எது? மாமியா மருமவ சண்டை. இதனால நாங்கள் ஆம்பளை நாங்கள் படுற பாடு இருக்க. ஜோய்ச்சோ எங்கள் அம்மாவை அழைச்சிக்கிட்டு என் மனைவி போன வாரம் டாக்டர்கிட்ட போனாங்க, உடம்புக்கு சரியில்லைன்னு. எங்கள் அம்மாவை வாயை திறக்க சொல்லி டாக்டர் உள்ள லைட் அடித்து பார்த்துருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காரு என் மனைவி கிட்ட, உள்ள உண்ணாக்கு வளர்ந்து தொங்குது, அதை கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என் மனைவி சொல்லிருக்கிறா, உண்ணாக்கு தொங்கட்டும், இந்த வெளிநாக்கை மட்டும் கட் பண்ணி எடுங்கன்றிருக்காயா. அது என்னங்க பண்ணுறது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைய தொட்டியில் போட்டு தாளாட்ட தெரியுதா உங்களுக்கு? பாட்டி தாளாட்டினாங்க, எங்க அம்மா தாளாட்டினாங்க, இன்னைக்கு தாளாட்ட தெரியலையே. ஓ ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ அப்படின்னா அந்த பிள்ளையும் தூங்கிடும், அந்த தெருவே தூங்கிடும். என் புள்ள 2.5 வயசு பிள்ளைய போட்டு என் மனைவி தாளாட்டினா நைட்டு 12 மணிக்கு. இந்த மாதிரியெல்லாம் பாடல. இங்க கடுப்பாய் போய் கதவை திறந்து பார்க்குற, வாசலில் 20 நாய் படுத்து கிடக்கு. 12 மணிக்கு கேட்குறேன், என்னடி 20 நாய் படுத்து கிடக்குங்கிறேன். அவன் வந்து எண்ணி பார்த்துட்டு சொல்கிறா, எல்லாம் சும்மா கிடக்கு, நீ ஏன் குலைச்சிக்கிட்டு இருக்கங்கிறாயா? அப்போ இவ்வளவு தூரம் நொந்து வெந்து போயிருக்கக்கூடிய காரணத்தினால தான் பெண்கள் சோதிக்க பிறந்தவர்கள் நடுவர் அவர்கள் தீர்ப்பு தர வேண்டுமாய் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள்கிட்ட வந்து அவங்க சோதிக்கணுங்கிறதே இல்லை, அவங்க சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட நிறைய நேரத்தில் நம்ம தான் போய் நம்மளாம் மாட்டிக்கிறோம் வம்பில். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. நான் அப்போ இல்லை, எங்கேயோ வெளியூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி வெளியூர்லேருந்து வந்து அவனை பார்த்தா கையில் மோதிரம் அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். என்னடா மாப்பிள்ளை மாதிரி இவ்வளோ பிரமாதமாக மோதிரங்க இதெல்லாம் செயினுக்குன்னு அப்படின்னா, போடா அப்படின்னு. என்னென்ன மாப்பிள்ளை தான், கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன்னை பத்திரிக்கை வைக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் தேடினேன், இங்கே கேட்டால் அந்த ஊரில் கேட்டேன்னா, அங்கே கேட்டால் அடுத்த ஊரில்னாங்க. உன்னை எங்கேயுமே பிடிக்க முடியல. கடைசி நேரம் வரைக்கும் தாலி கட்டுறதுக்கு முன்னால் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நீ வந்துடுவேன்னு வாசலையே பார்த்துருந்தேன். சரிடா, ரொம்ப சாரி, ஏதோ நான் வெளியூர் போனதுனால முடியாமல் போயிடுச்சு, சரி நட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனும் கூட கூப்பிட்டு போனோடனே இதுதான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணால், வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா யதார்த்தமாக அவங்க நண்பர் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாருங்க, அப்புறம் நீங்கள் வரலைங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னா, ஆமாங்க ரொம்ப சாரி வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு.
உடனே அவங்க யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. உங்கள் நண்பர் என்கிட்ட மனம் விட்டு பேசினாருங்க. பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு சின்ன தப்பெல்லாம் நடந்துருச்சான். நான் வந்து சொன்னேன், சரி அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால், இனிமேல் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது, அதனால் நீங்கள் அந்த பழைய தப்புகளையெல்லாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம், இனிமேல் அந்த தப்பு வராமல் பார்த்துங்க, அதனால் நீங்களும் கூட அப்படின்னு சொன்னோன்னே உடனே நான் ரொம்ப அட்வான்ஸாக பையனை நண்பனை காப்பாற்றுறேன்னா. அவங்க சொன்ன சிச்சி இவன் நல்லவங்க, இவன் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கரெக்டாக தான் இருந்தான், அந்த விறகு கடைக்காரர் அந்த பொம்பளை தான் சரியில்லைங்க, இவன் கரெக்டாக தான் இருந்தான் அப்படின்னு. உடனே அந்த அம்மா அடுத்த கேள்வி, இவன் எங்கிட்ட பின்னால் வந்துட்டு டேய் டேய் அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. என்னென்னா அந்த தப்பை இவன் சொல்லிட்டான் போலுக்கு, அதுதான் முன்னாலையெல்லாம் தப்பு நடந்துன்னா. அவர் யாரையோ லவ் பண்ண தப்பு தான் சொன்னார், நீங்கள் ஏதோ பொம்பளைன்னு சொல்கிறீங்க, இது புதுசாக இருக்க அப்படின்னா. இப்போ அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு முடியான்ட்டேன். அது மாதிரி நம்ம தான் சில நேரங்களில் போய் கழுத்தை வலுக்கட்டாயமாக நீட்டிக்கிறோம். அவங்க ஏதாவது கேட்கும்போது நம்மளா வந்து ஏதாவது உளறி. இப்போது சாதிக்கு பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி கவிதா ஜவஹர் அவர்கள். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மனமார்ந்த சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி திருநாள் வாழ்த்துக்களை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் மிகச்சிறந்த ஓவியரான ரவிவர்மா கிட்ட போய் ஓவியம் வரைய சொல்லி கேட்டாங்க. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியையும் செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமியையும் எங்களுக்கு வரைந்து தாருங்கள் என்று. உடனே ரவிவர்மா ஒரு செந்தாமரையில் லட்சுமியையும் வெண் தாமரையில் சரஸ்வதியையும் வரைந்து தந்தார். அந்த ஓவியத்தில் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய லட்சுமியின் பாதங்கள் தாமரைக்குள் மறைந்து இருந்தது. கல்விக்கு அதிபதியாக இருந்த சரஸ்வதியின் பாதங்கள் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் கேட்டாங்க, ரெண்டு தெய்வமுமே நமக்கு சமம்தானே, ஏன் இப்படி வரைந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ரவிவர்மா அழகாக சொன்னார், செல்வம் நிறைந்தவர்கள் என்றைக்கும் அடக்கமாக இருக்க வேண்டும், கல்வி நிறைந்தவர்கள் என்றைக்கும் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பா என்று அரைமூளை மனிதர் என்று கேட்பார், அன்று ஏட்டு துடுப்பாலை இலக்கியத்து படகை வெகு தூரம் செலுத்தியவள் பெண்தான் என்று வேதனைகளை வேரறித்து சாதனை கொடியை நாட்டிக் கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய பெண்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பெண்களின் சாதனை என்பது என்ன தெரியுமா நண்பர்களே? பொட்ட பிள்ளைய படிக்க வைக்காதீங்க, பொட்ட பிள்ளைய படிக்க வைக்காதீங்க என்று சொன்ன சமூகத்தை என் புள்ள படிச்சு மெடல் வாங்கிருச்சு, என் புள்ள படிச்சு மெடல் வாங்கிருச்சு என்று சொல்ல வைத்ததே அதுதான் எங்கள் பெண்களின் சாதனை. பெண் என்பவள் வீட்டின் மூலையில் முடங்கி கிடக்கின்ற மண்கலம் இல்லை, அவள்தான் வீட்டின் மங்களம் என்பதை உணர்த்தியது எங்கள் பெண்களுடைய சாதனை. புகழை உயர்த்தும் விண்கலம் என்று சாதித்ததுதான் எங்கள் பெண்களின் சாதனை. அன்றைக்கு பாத்திரம் துலக்கிய கரங்கள் இன்றைக்கு பாரதம் துலக்க புறப்பட்டிருக்கிறதே அதுதான் எங்கள் பெண்களின் சாதனை. நகைகளை சுமந்த தோள்கள் நாட்டை சுமக்க தயாராகிவிட்டன, அதுதான் எங்களுடைய சாதனை. வளை குலுங்கிய கரங்கள் இன்றைக்கு வானூர்தி ஓட்டிக் கொண்டிருக்கிறது, களையெடுத்த கரங்கள் இன்றைக்கு கம்ப்யூட்டர் இயக்கி கொண்டிருக்கிறது, ரசம் வைத்த கரங்கள் இன்றைக்கு ராக்கெட் விட்டு கொண்டிருக்கிறது, மெட்டி அணிந்த பாதங்கள் மெட்ரோ ரயில் ஓட்டி கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் எங்கள் பெண்களின் சாதனை சுவடுகள். இன்னைக்கு இந்த மாடர்ன் யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் இருக்கிற ட்ரபுள் இருக்க, அந்த ட்ரபுள் வந்து ரொம்ப அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே எல்லாருக்குமே வந்து, அதுவும் முன்னாலெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பேசுகிறதுக்கே எல்லாருமே யோசிப்போம். அவங்க வந்து எங்காவது பேசுகிறதுன்னா அவங்க பயப்படுவாங்க, 4 பேர்த்துக்கு முன்னால் நடக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இப்போது அந்த மாதிரி எந்த பயம் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு அவங்க ரோட்டில் நடக்கும்போதும் சரி, வீட்லேயும் சரி, மாடியிலையும் சரி, அங்கேயும் சரி. இது என்னென்னா இன்றைக்கி வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுதான் இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து மாடர்ன் டைம்ஸில் வந்து முதல்ல எல்லாம் பொண்ணு பார்க்குறதெல்லாம் போய் இப்போ கடைசியில் வந்து எல்லாம் அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்களே, டேட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆம்பளைங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுவும் வந்து
எங்கேயாவது இந்த ஐடி அது இதுலாம் வேலை பார்க்குறேன்னா வேண்டாங்கிறான். இப்போது முதல்ல வந்து என்னென்னா வேலை பார்க்குற பொண்ணு இருந்தால் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் சௌரியமாக இருக்குமே, நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்படிங்கிறது போய் இப்போ இந்த மாடர்ன் இதில் வந்து பத்திரிக்கையில் வர்றதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்னென்னா மாடர்னுங்கிறது ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நடுவர் அவர்களே, வேற எங்கேயோ இருந்து ஐடி படிக்க வந்த பிள்ளைங்கள் வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஐடி கம்பெனியில் முதுகு எலும்ப தன்னை தேய்த்து கொண்டு தன் தகப்பனின் கடன் சுமையை குறைக்கின்ற பெண்கள் தான் எங்கள் தமிழ்நாட்டில் அதிகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. விதார்த்தி என்று ஒரு பெண், விதார்த்திங்கிற குழந்தை பிறந்து ஒரு வயசுல கண்ணும் தெரியல காதும் கேட்கல. அம்மாவின் கால்களை பிடித்து கொண்டு அந்த குழந்தை கதறுகிறது, மா இந்த உலகம் எனக்கு தெரியலம்மா, இந்த உலகத்தின் சத்தம் எனக்கு கேட்கலம்மான்னு அந்த குழந்தை கதறி கதறி அழுகிறது. அந்த அம்மா தட்டி கொடுத்து சொன்னாங்க, விதார்த்தி விதார்த்தி நீ அழாதே, உனக்கென்று ஒரு தனித்திறமையை உருவாக்கிக்கொள். உன்னால் இந்த உலகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் உலகம் ஒரு நாள் உன்னை பார்க்கும் விதார்த்தி என்று அம்மா சொன்னார்கள். அவளுக்கு ஓவியம் வரைய பிடிக்கும். தன் எண்ணங்களை எல்லாம் வைத்து ஓவியமாக தீட்டினால் இன்றைக்கு ஆசியாவிலேயே முதல் பரிசையும் உலக அளவில் 2ஆம் பரிசையும் அந்த விதார்த்தி ஜெயித்திருக்கிறாள் என்றால், 2 கண்களால் உலகத்தை பார்க்க முடியாத விதார்த்தியை கோடி கண்களால் இந்த உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது என்றால், ஊனத்தை தாண்டிய ஞானம் எங்கள் சாதனை பெண்களுக்கு உண்டு என்று இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். என்னென்னா ஒரு கண் இல்லாத பொண்ணு, அந்த கண் இல்லாத பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து அந்த பொண்ணு மேலே பாவமாக ஒரு சிம்பத்தி பிரியம் வச்சுருந்தான். பிரியம் வச்சு அந்த பொண்ணை வந்து எப்போவுமே ரொம்ப இதாக பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்பப்போ கேட்பா, என்னை கைவிட்டுற மாட்டியே, இதே பிரியம் எப்போ இருக்குமே, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட இதே மாதிரி என்ன பார்த்துக்குவேன்னா, இல்லை அதே மாதிரி நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு கண்ணு வந்துடுச்சு. கண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் பார்த்து பயங்கர சந்தோஷம். இப்போ அந்த பையன் வந்து நல்லா தெரியுதா, கண்ணு தெரியுது அப்படின்னா, இப்போ தான் அந்த பையனை ஒத்து பார்த்தா. இப்போ அந்த பையன் கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்ன, என்ன நீ ஒரு மாதிரியாக பார்க்குற, உனக்கு கண்ணு இல்லை போலக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம் எனக்கு கண் இல்லைன்னா. ஐயையோ உனக்கு கண் இல்லைங்கும் போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது, சாரி என்னை மன்னிச்சிக்கோ, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா இருக்குது, அதனால் நான் போய் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போனான். போகும்போது அந்த பையன் நிறுத்தி கூப்பிட்டு சொன்னான், சரிம்மா நீ போய் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பரவாயில்ல, ஆனால் கடைசி வரைக்கும் என் 2 கண்ணையும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் தியாகத்தில் வந்து அதே அளவுக்கு இருக்கிறாங்கங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். உயிரோடு இருக்கும்போது ஒருத்தருடைய கண்களை எடுத்து இன்னொருக்கு வைக்க முடியாது. ஆண்களுடைய வேலையே இதுதான். இல்லாத ஒன்றை சொல்லி செய்யாத ஒரு தியாகத்தை பெண்களிடத்தில் பரப்புவது ஆண்களின் வேலை. பெண்களே ரொம்ப கவனமா இருங்க, இல்லைன்னா நம்மளை சாதிக்க விடாம பண்ணிடுவாங்க. கண்ணப்பநாயனார் சரித்திரத்தில் அவர் உயிரோடு இருக்கும்போது தான் எடுத்து வச்சாரு. அப்போ அவருக்கு யாரும் சொல்லலையா, தகவல் சொல்லி அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு. ஏங்க அது வந்து புராணங்க. காலங்காலமா பெண்களை ஏமாத்திட்டு இருக்கிற நீங்க படத்துலயும் ஏமாத்துறீங்க, புராண கதை சொல்லி ஏமாத்துறீங்க. பாக்கியராஜ் சார் காலங்காலமா பெண்களை ஏமாத்துற வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாதனை படைக்கக்கூடிய தானே முடிச்சு பரிமிளாவையும் நான் தான் கிரியேட் பண்ணேன். சோதிக்கக்கூடிய சின்ன வீடு பானு அதையும் நான் தான் கிரியேட் பண்ணேன். அதனால் ஒரு கதாசிரியருங்கிறவங்க வந்து எதை வேணாலும் எடுத்து எப்படி வேணாலும் படைக்க முடியும். ஆனால் ஜனங்களுக்கு எது பெட்டரோ எது நல்லதோ அதை தான் கடைசியில் நியாயமாக சொல்லுவோம். சின்ன வீட்டில் கூட நாம் வந்து என்ன தான் சொல்லி வந்தால் கூட கடைசியில் வந்து என்ன சொன்னோன்னா, அந்த ஒய்ஃபுக்கு தான் ஒரு நல்ல டைலாக் போட்டிருந்தேன், என் புருஷனை நான் கிணத்துக்குள்ளே தள்ளிட்டேன்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லை, நான் கைத்தை கட்டி தான் இறக்கியிருக்கிறேன், எப்போ வேணாலும் என் புருஷன் என்னால் இழுத்துக்க முடியும் அப்படின்னு அவள் தான் என்னை காப்பாற்றி கொண்டு வர்றா அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். அதனால் நான் வந்து ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணு சுண்ணாம்பு அப்படியெல்லாம். நாகர்கோவில்ங்கிற ஒரு கடைக்கோடி கிராமத்தில் கண் விழிக்காத ஒரு ஊரிலே ஒரு ஒடுக்கப்பட்ட குளத்திலே பிறந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை சுத்தம் செய்கின்ற தாய்க்கு மகளாக பிறந்து
தன் தாய்ப்பட்ட அவலங்களை எல்லாம் ஒரு நாவலாக தூப்புக்காரி என்கின்ற பெயரிலே வெளியிட்டு 2012ஆம் ஆண்டின் இளம் எழுத்தாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருதை மலர்வதி என்கின்ற எங்கள் இளைய சமுதாய பெண் பெற்றிருக்கிறாள் என்றால், ஒடுக்கப்பட்ட பெண்களின் குரலாக இந்த சமூகத்தில் ஓங்கி ஒலித்த குரல் எங்கள் பெண்களின் குரல். இதைத்தான் எங்கள் தந்தை பெரியார் ஆசைப்பட்டார். இன்றைக்கு அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதிலே பெண்கள் தயவு செய்து பெருமைப்பட வேண்டும். வெற்றி என்பது இமயத்தை தொடுவதல்ல, நம்மோடு இருப்பவர்களின் இதயத்தை தொடுவதுதான் உண்மையான வெற்றி. சாதனை என்பது சிகரங்களில் கொடி நாட்டுவது அல்ல, நமக்கு வேண்டியவர்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளை மன்னிப்பதுதான் உண்மையான சாதனை. உயிர் விடுவது சாதனை அல்ல, உயிர் கொடுப்பதுதான் சாதனை. உலகம் என்பது மண் மீது இயங்கவில்லை, பெண் மீது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி, அன்றைக்கு என் பாட்டியின் கைகளில் சமையல் அறையின் ஊதுகோல் இருந்தது. நேற்று என் அம்மாவின் கைகளில் வீட்டின் திறவுகோல் இருந்தது. இன்று என் கைகளில் எழுதுகோல் இருக்கிறது. நாளை என் மகளின் கைகளில் இந்த தேசத்தின் செங்கோல் இருக்கும். அதற்கு எங்கள் சாதனை பெண்கள் அச்சாணிகாக இருப்பார்கள் என்று கூறி வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அனுபவ மொழின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, ரொம்ப அனுபவித்து வாழ்க்கையில் எல்லாம் பார்த்து 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 சொல்லக்கூடியதான் அந்த அனுபவ மொழிங்கிறது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி இவங்க சொல்லும்போது தான் ஞாபகம் வந்தது. என்னென்னா, இந்த பொய் சொல்வது இருக்குதுல்ல, பொய் சொல்வது ஆண்களின் கடைசி ஆயுதம். வேறு வழியே இல்லாமல் சீக்கடிக்கும் போது தான் பொய் சொல்லுவான் அப்படின்ட்டு. ஆனால் பெண்களுக்கு ஃபஸ்ட் எய்டு மாதிரி, முதல் உதவி மாற அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்தபடியாக எழிலரசி. அவதான் சொன்னா, பெண் ஒருத்தி பேசில் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசில் விண்மீன்கள் தான் உதிரும், பெண் மூவர் பேசில் அலைகடல் வத்தி போகணும்னா சுனாமி ஏன் வந்து தெரியுதா? இன்னைக்கு பாருங்க, கணினி துறையில அதுக்கு சாஃப்ட்வேர்னு ஏன் பேர் வந்தது. அந்த வெண்டைக்காய் விரல வச்சு சும்மா சாஃப்டா தட்டினதான் சார் அதுக்கு சாஃப்ட்வேர். நம்ம அடிப்பா மாதிரி என்ட்ரை தட்டோம் பாரு, என்ட்ரை டக்கு டக்குன்னு அது டைப் அடிக்க சத்தத்தை கேட்டாலே யாரோ ஆம்பளை டைப் பண்றான்னு. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்களை உள்ளன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நடுவர் அவர்களே, எப்பொழுதுமே ஆண்கள்னா எனர்ஜி, பெண்கள்னா அலர்ஜி. அத ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நானே சொல்றேன்னு உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னையா இவங்க சேம் சைடு கோல் போடுறாங்களான்னு? அதெல்லாம் இல்லை. நான் இந்த உண்மை பேசும் பெண் வர்க்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கத்தை சார்ந்தவன். பெண் ஒருத்தி பேசில் பெரும் பூமி தான் அதிரும், பெண் இருவர் பேசில் விண்மீன்கள் தான் உதிரும், பெண் மூவர் பேசில் அலைகடல் வத்தி போகணும்னா சுனாமி ஏன் வந்து தெரியுதா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த துறவி யார் என்று வேதாந்திரி மகரிஷி ஐயாவிடத்திலே கேட்டார்கள், ஒரு ஆணிடத்திலே கேட்டார்கள். அவர் சொன்னாரு, இந்த உலகத்தின் உரிய மிகச்சிறந்த துறவி யார் தெரியுமா? உனக்காக ஒரு ஆணை காண்பித்து சொன்னார். உனக்காக தன் பிறந்த வீட்டை துறந்து, உனக்காக தன் தாய் தந்தையரை துறந்து, உனக்காக தன்னுடைய உடன் பிறந்தோர்களை துறந்து, ஏன் உனக்காக தன் குல தெய்வத்தையே துறந்து விட்டு வருகிறாளே உன் மனைவிதான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த துறவி என்று சொன்ன. அதனால இப்ப என்ன பண்ணிடுச்சு பெண்கள்லாம், நாங்க மட்டும் எல்லாத்தையும் திறந்துட்டு வருவோம், நீ மட்டும் அக்கா தங்கச்சியோட அண்ணன் தம்பியோட கூடி கும்மி அடிப்பியோ? அப்படி வலது காலை எடுத்து வைக்கும் போதே முடிவு பண்ணி வருது, எண்ணி 3 மாசத்துல உங்க அம்மா போட்டோவுக்கு பொட்டு வைக்கல, நான் மருமகளே இல்லை எழுதிக்கோ அப்படின்னு. எல்லா ஆண்களுமே எவ்வளவு பெரிய தியாகிகள் தெரியுங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன், மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. சொத்து சொகம் வாங்கினாங்கன்னு சொன்னா மனைவி பேர்ல வாங்குவாங்க, ஆனா கடன் வாங்கினாங்கன்னு சொன்னா தான் பேர்ல கடன் பத்திரத்தை வாங்குவாங்க. எவ்வளவு பெரிய தியாகிகளை உட்கார வைத்துக் கொண்டு பெருசா சாதிச்சிட்டாங்களாமே.
எங்க எவ்வளவு பெரிய சோதனைக்குரியவர்கள் தெரியுமா? கிரக பிரவேசம் நடந்து 1 மாசம் தாங்க ஆச்சு. வீட்டுக்கு வந்தவர் பார்த்துட்டு சொன்னார், அடடா அற்புதமா வீடு கட்டி இருக்கிறீங்க. அதுவும் அந்த ஹாலில் ஒயிட் ரவுண்ட் பேக்ரவுண்டில் அந்த சிகப்பு கலர்ல அப்படி மாடர்ன் ஆட்டு தீட்டி இருக்கிறீங்க பாருங்க, என்ன மாடர்ன் ஆட்டு அப்படின்னாரு. அதுக்கு இவர் சொன்னாரு, சும்மாரியா, கோவத்துல என் பொண்டாட்டி தலையை கொண்டு போய் அப்படி செவுத்துல இடிச்சப்ப தெரிச்ச ரத்தையாது, அது உனக்கு மாடர்ன் ஆட்டா தெரியுதா? இப்படி காளி மாறி நீலி மாறி சூளி மாறி பெண்கள் அமைந்துட்டா எங்க ஆண்கள்லாம் ஜனகராஜா மாறிடுறாங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு. ஆனா அப்படியே ஊருக்கு போன பொண்டாட்டி ஒருவேளை பிறந்த வீட்டுக்கு போயிட்டா அதுலயும் சில சிக்கல் இருக்கு ஆண்களுக்கு. ஏன்னா சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 4 நாளைக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஒருவேளை சரி பொண்டாட்டி 4 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாலே அவளை ஏதாவது அன்பா விசாரிப்போன்னு போய் பக்கத்தில் போய், ஏன் கண்ணு அம்மா சௌக்கியமா, தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கட்டுமே, நல்ல வார்த்தை தானே. உடனே அது என்ன ஏத்தையா உனக்கு, சமைச்சு போடுற என்ன பார்த்து 4 நாளா எப்படி இருந்தேன்னு கேட்கல, என் அம்மா நல்லா இருக்காளா என் அக்கா தங்கச்சி நல்லா இருக்காளான்னு கேட்குறேன், உனக்கு என்ன ஏத்தம் அப்படின்னுச்சு. உடனே நம்மளை என்னம்மா இதுக்கெல்லாம் போய் சண்டை போடுறியா, அக்கம் பக்கம் பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா? ஓஹோ, அப்போ நான் சண்டை போடுறது உனக்கு தமாஷா இருக்கு. ஏமா இப்படியா எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போட்டா எப்படிமா குடும்பம் நடத்துறது? ஓ, அப்போ இனிமே நீ குடும்பம் நடத்த மாட்டேன். எங்க ஒரு வார்த்தை பேச முடியுதாங்க? எங்க பேச்சில் அவர்களை நீங்க வின் பண்ணவே முடியாது. கடைசியில் என்னம்மா இப்படி பண்றீங்களாமா அப்படின்னு கேட்டுட்டு எங்க ஆண்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். கதறுவாங்களை ஒழிய கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நான் வாழ்நாளில் பெண்கள் என்னென்னலாம் செய்வாங்கங்கிறத ஒரு பெண்ணாக இருந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுறேன். காசு பணம் இல்லைன்னா முதல்ல கணவனை மதிக்க தெரியுதா உங்களுக்கு? அதனால்தான் எங்கள் அவ்வை நொந்து போய் எழுதுனா, கல்லானே ஆயினும் கை பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் எதிர் சென்று வணங்குவர், இல்லானை இல்லாலும் வேண்டாள், அவனை ஈஞ்செடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயில் சொல் என்று எழுதினாள். 1ஆம் தேதி ஆனா வாங்கத்தான் வாங்கத்தான் வாங்கத்தான், எதை சம்பள கவரை வாங்கத்தான். 1ஆம் தேதி அத்தா, 30ஆம் தேதி அவன் செத்தான். இதுல ஒருத்தர் நொந்து போய் ஒரு கவிதை எழுதினார், கடவுளும் மனைவியும் ஒன்று. எங்க அவ்வளவு பெருசா மனைவியை நீங்க கடவுளுக்கு சமமா பாக்குறீங்களா? ஆமா, கடவுளும் மனைவியும் ஒன்று. 2 பேருமே சொல்லுவதையெல்லாம் காதிலே வாங்கிக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் செய்வதைத்தான் செய்வார்கள். எனவே 2 பேருமே ஒன்று அப்படின்னா. ஒரு அம்மா அப்படிதான் என்ன பண்ணுச்சு, அதுக்கு கொஞ்சம் பிழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்ன உடனே ஒரு ஓவியரை கூப்பிட்டாங்கன்னுச்சு வீட்டுக்கார்ட்ட. அவரும் ஒரு ஓவியரை கூப்பிட்டு வந்தார், என்ன அழகா படம் வரைய சொல்லுங்க. ஏம்மா, இல்லை கடைசி வரைக்கும் வீட்டில் வரவேற்பறையில் என் ஃபோட்டோவை நீங்கள் வச்சிருக்கணும். சே, அப்படியெல்லாம் வச்சு இல்லாமல் இருப்பேனா, ஏன் நீ அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுற, எங்க என் பொண்டாட்டியை நல்லா மனைவியை நல்லா அழகாக வரைஞ்சி விடுங்க. அவர் அந்த ஓவியர் நல்லா வரைஞ்சார். வரைஞ்சி முடிச்ச உடனே அந்த ஓவியரை கூப்பிட்டு அந்த பெண்ணு சொன்னா, இப்போ அழகாக வரைஞ்சிருக்கிறீங்க, கழுத்தில் ஒரு மாணிக்க மாலை, காதில் ஒரு வைரத்தோடு, அப்படி கையில் இங்கே இருந்து இந்த முட்டி வரைக்கும் அப்படி தங்க வளையல்கள், அப்படி என்ன அப்படி நகைகளால் என்ன அந்த ஓவியத்தில் சிங்காரிங்களே அப்படின்னா. ஏங்க எப்படிங்க, ஏங்க எதுக்குங்க அதெல்லாம், இதுவே நல்லா தானே இருக்கு. இல்லை அதெல்லாம் போடுங்க. எதுக்கு அதெல்லாம் போடணும்? நான் செத்துட்டா ஒருவேளை எங்கள் வீட்டுக்கார 2வது கல்யாணம் பண்ணு வரல, அப்போ வர்றவ போட்டாவை பார்த்துட்டு இதெல்லாம் எங்கேயா வச்சிருக்கிறேன், இதெல்லாம் எங்கேயா வச்சிருக்கிறேன்னு கடைசி வரைக்கும் அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, போட்டு வரைஞ்சி விடு அப்படின்னா. என்றைக்குமே பெண்கள் என்பவர்கள் அவர்கள் சோதிக்கத்தான் பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் பாதிக்கப்பட்டு நீங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய தோற்றத்திலேயே அது தெரிகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காங்கேயன் அவர்கள். உலகெங்கிலும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மனமார்ந்த சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துக்களை உள்ளன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஆண் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பான், கல்யாணம் ஆன பிறகு எப்படி இருப்பான் தெரியுமா உங்களுக்கு? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் நடந்துக்கிற விதமே வேற. அவனை ஒரு மனுஷனாவே ஊரில் கருத மாட்டாங்க. அவன் ஊரில் ஆளே கிடையாது. அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் டிக்கெட்டு. இதோ அந்த டிக்கெட்டு. ஆனால் கல்யாணம் ஆகட்டும் சார், கல்யாணம் ஆன பிறகு பாருங்களேன், அவன் நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாத்திடுவா சார். அந்த பொண்ணு வந்து வீட்டில் குத்து விளக்கு ஏத்தனாதான் வீடு வெளிச்சமாகாது, இருண்டு கிடக்கிற அவன் வாழ்க்கை வெளிச்சமா. இருண்டு கிடக்கிற ஒரு இளைஞனின் வாழ்க்கையை வெளிச்சமாகிறதுக்கு வரா பாருங்க, அவள் தான் விளக்கேத்துறவன். இன்னைக்கு பாருங்க, கணினி துறையில அதுக்கு சாப்ட்வேர்னு என் பேர் வந்தது.
அந்த வெண்டைக்காய் விரல வச்சு சும்மா சாஃப்டா தட்டினதான் சார் அதுக்கு சாஃப்ட்வேர். நம்ம அடிப்பா மாதிரி என்ட்ரை தட்டோம் பாரு, என்ட்ரை டக்கு டக்குன்னு அது டைப் ரைட்டிங் சத்தத்தை கேட்டாலே யாரோ ஆம்பளை டைப் பண்றான்னு. பெண்கள் டைப் பண்ண பாரு, அந்த மெஷினுக்கும் வலிக்காது, அந்த விரலுக்கும் வலிக்காது, வெளியில சத்தமும் கேட்காது. நடுவர்களே ஒன்றும் இல்லை, வீட்டில் கூட எடுத்துங்களேன், சாதாரண விஷயம். வீட்டில் எடுத்துங்க, குழந்தைய வந்து அப்பா கொஞ்சுவார், ஆஃபீஸ்லேருந்து வருவார், வீட்டில் குழந்தைய காலையிலேருந்து பார்க்குறதெல்லாம் மனைவி. இவர் ஆஃபீஸ்லேருந்து வருவார், என் புள்ள பாரு, ஐயோ என் புள்ள சிரிச்சா கண்ணத்தில் குழி விடுது, என் புள்ள பற்றியா பிள்ளையார் மாதிரி இருக்கிறான், என் புள்ள பற்றியா என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான், எல்லாம் கொஞ்சிக்கிட்டே இருப்பார். அவன் உச்சா போயிட்டுமே, உன் புள்ள உச்சா போயிட்டான் அந்த அப்படி. இன்னைக்கு சாதனை பெண்கள் மனோரமா ஆட்சி எடுத்துங்க, ஆட்சி மனோரமா இப்பதான் அண்மையில் மறைஞ்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய சாதனையாளர். அந்த பெண் சாதிச்சதை வேற யாராவது இனி சாதிக்க முடியுமா? நடனம், இலக்கியம், நகைச்சுவை, நாட்டியம், கவிதை எல்லா ஃபீல்டிலும் நின்னாங்களே அந்த அம்மா. அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்தவர் நீங்க. அவங்க சாதிச்ச சாதனையை திரைப்படத்தில் வேற யாராவது பெண்கள் சாதிச்சிருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய சாதனையாளர். ஆண்களை மேலே தூக்கி விடுவதற்கு படிக்கற்களாக இருப்பவர்கள் பெண்கள் தான். சாதனை பெண்கள் இல்லாவிட்டு போனால் ஆண்கள் ஒருவர் கூட மேலே வர முடியாது, வெளியே வர முடியாது என்பதுதான் இன்றைய காலமும் சரி அன்றைய காலமும் சரி நமக்கு கற்றுத்தருகிற பாடம். பெண்கள் தான் சாதிக்க பிறந்தவர்கள், அவர்கள் யாரையும் சோதிக்க பிறந்தவர்கள் அல்ல. எனவே பெண்கள் தான் சாதிக்க பிறந்தவர்கள், பெண்கள் தான் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை தீர்ப்பாக அளிக்குமாறு நடுவர்களை கேட்டு பணிவோடு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். பெண்கள் சார்பாக நல்லாவே பேசுனீங்க. இப்போ அடுத்தபடியாக செந்தில் அவர்களே. புடவையை எடுத்து கொடுக்காததற்கு கணவனை புரட்டி போட்டு அடித்த பாவாயை உனக்கு தெரியுமா? நான் கேட்கறேன். நான் சொந்த மகனையே அனாதை தொட்டிலே போட்ட அன்னலட்சுமி உனக்கு தெரியுமா? நான் கேட்கறேன். நான் ஒரு முருங்கைக்காய் நம்ம காய் வாங்குறதுனா கூட அதை ஒரு முறுக்கி பார்ப்பாங்க. அப்படியே அது முறுகி அப்படியே கயிறு மாதிரி ஆச்சுன்னா இது சரியாக வராது, இது விஷயம் இல்லை, சரியாக வராதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய வேந்தர் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான இந்த விஜயதசமி ஆயுத பூஜை வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைப்பு வந்து இன்றைய பெண்கள் சாதிக்க பிறந்தவர்களா சோதிக்க பிறந்தவர்களா, இதுதான் இப்போ விஷயம். இதுக்கு வந்து இவங்க 3 பேரும் வந்துங்க பூரா செத்து போனவங்களே சொன்னாங்க. பூரா தில்லையாடி அந்த அம்மா, வள்ளியம்மா, அந்த அம்மா, அவங்க அவனே திற, இப்போ அவங்கெல்லாம் விட்டுறலாம். இப்போ நான் அப்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் ஒரு பட்டியல் போட்டா, புடவையை எடுத்து கொடுக்காததற்கு கணவனை புரட்டி போட்டு அடித்த பாவாயை உனக்கு தெரியுமா? நான் கேட்கறேன். நான் சொந்த மகனையே அனாதை தொட்டிலே போட்ட அன்னலட்சுமி உனக்கு தெரியுமா? நான் கேட்கறேன். நான் கொழுந்தனாருக்கு சோறு போடாமல் அவனை உதைத்து வீட்டை விட்டு துரத்திய சொர்ணாம்பாளை பற்றி உனக்கு தெரியுமா? நான் கேட்கறேன். நான் பட்டியல் நான் போட்டுட்டே போட்டேன். நான் மனிதனுக்கு வந்து சோதனைகள் வருவது மொத்தம் 3 வகைங்கய்யா. ஒன்று அவனே தேடிக்கிறது. இப்போ நீங்கள் அந்த கெட்ட பழக்கம் அது இதெல்லாம் போய் அவனே தேடி உடம்புக்கு எடுத்துக்கிறதுங்க. 2வது என்ன விஷயம்? மற்றவங்களால் வரக்கூடிய துன்பம், சோதனை. 3வது வந்து ஆண்டவனால் வருவது. நான் எவ்வளவோ நான் வந்து நல்லது தான் பண்ணுறேன், ஆண்டவன் எப்படி சோதிக்கிறானே அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த 3 வகையாக தான் வந்து சோதனைகள் மனிதனுக்கு வரும். இந்த 3ம் ஒன்றா சேர்ந்து வர்றது தான் இந்த பொம்பளைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேச்சாளர் இருக்கார், திருக்குறள் சொன்னார்னா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு காலேஜில் சொன்னாருங்க, எங்கள் பையனை கூப்பிட்டு போயிருந்தேன், கத்துன்னு கத்திவிட்டான் அந்த பையன். ஏங்க ஒரு திருக்குறளை ஒழுங்காக சொல்லப்படாது? கற்க கசடர கற்பவை கற்றாபின் நிற்காதற்கு எங்க பையன் கத்துறான். இந்த உலகத்தில் வந்து பிரம்மா வந்து ஆம்பளைங்க எல்லாம் பிரம்மா தான் எல்லாம் படைச்சான், பிரம்மா தான் எல்லாம் படைச்சான்னு சொல்றாங்க புராணத்தில். அப்படி படைக்கும் போது இந்த ஆம்பளைங்களை படைக்கும் போது பக்கத்தில் வந்து ஒரு குண்டானில் தண்ணியை வச்சுக்கிட்டுங்க, தண்ணியை தொட்டு அப்படியே உருட்டி 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 படைச்சானோ ஆம்பளைங்களை படைக்கும் போது. பெண்களை படைக்கும் போது மட்டும்தான் பிரம்மா தன்னுடைய கண்ணீரையே தண்ணீராக்கி அப்படியே எடுத்து படைச்சானாங்க. தெரியுமா? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த பொம்பளைங்கள்லாம் கீழே போய் இந்த ஆம்பளைங்களை என்னென்ன தொந்தரவு பண்ண போகுதுங்களோ அப்படின்ட்டு அப்படி அழுது. பெண்களை பொறுத்தவரையிலும் இல்லத்தில் அடிமையாக இருந்தால் அவள் கணவனுடைய இதயத்தில் அரசியாக இருப்பாள். அதுதான் வாழ்க்கைங்க. இந்த பூமியில் நமக்கு ஒரு பிறவிதான்,
கண்ணை மூடிவிட்டா தீர்ந்து போச்சு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பும் தாங்க சார். ஏன் நாம் கல்யாணம் பண்ணுறோம், ஏன் நாம் திருமணம் பண்ணுறோம் அப்படின்னம்னா, இந்த பூமியிலே நம்மை நேசிப்பதற்கு, உண்மையாக நேசிப்பதற்கு ஒரு உயிர் வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தாங்க நாங்கள் திருமணம் செய்கிறோம். கல்லானாலும் கணவன், சிறு புல்லானாலும் புருஷன், கல்லில்லையே இந்த மகன் கல்லில்லையே. உள்ளுக்குள் கலங்கும் மனைவி தினம் தள்ளி வச்சு மனம் வெதும்பி சொல்லலியே பாவி மக சொல்லலியே. ராணிய போல் வச்சிருக்க ஆசைப்பட்டா குத்தம் இல்ல, தேனிய போல் கொட்டி புட்டா சின்ன பொண்ணு தப்பும் இல்ல. அத்து வச்ச மாலைகளை கட்டுவது யார் பொறுப்பு, கொட்டி வச்ச முத்துக்களை கோர்ப்பதுங்கே யார் பொறுப்பு. பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும் தாங்க வாழ்க்கை. அன்னை மனிதனில் சில நாள், அதை விடுத்தொரு சில நாள், திண்ணை வெளியினில் சில நாள், உண்ண வழியின்றி சில நாள், நட்பின் அரட்டைகள் சில நாள், நம்பி திரிந்ததும் பல நாள், காணல் நீரிலும் சில நாள், கடல் நடுவிலும் சில நாள், கன்னி மயக்கத்தில் திருநாள், கையில் குழந்தையும் அதனால் ஓடி முடிந்தது காலங்கள் காலங்கள் பூங்குடியிலே. தான் ஆம்பளைங்களுடைய வாழ்க்கை. ஆனால் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டுமா தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த தலைப்பில் தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து நான் சோதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சோதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னா, பெண் அப்படின்னாலே இயல்பாகவே ஒரு தேங்காய்னா ஆட்டி பார்த்து தண்ணி எப்படி என்ன இது தேங்காய் கரெக்டான தேங்காயா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வாங்குவாங்க. ஒரு வெண்டைக்காய் வாங்குறதுன்னு சொன்னாலும் அதை வந்து அந்த முனையை வந்து அப்படி கிள்ளி அப்படி பார்த்துட்டு கரெக்டா அப்படின்னு சொல்லி தான் பார்த்து வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு முருங்கைக்காய், நம்ம காய் வாங்குறதுனா கூட அதை ஒரு முறுக்கி பார்ப்பாங்க. அப்படியே அது முறுகி அப்படியே கயிறு மாதிரி ஆச்சுன்னா இது சரியாக வராது, இது விஷயம் இல்லை, சரியாக வராதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் பெண்கள் வந்து அதை கொஞ்சம் சோதித்து பார்த்து வாங்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இயல்பு. அது மாதிரி தான் அவங்க எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சோதிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கூடவே பிறந்த குணம். ஆனால் தங்கமாக இருந்தால் கூட அதை வந்து அதுக்குன்னு ஒரு கல் இருக்குது. அந்த தங்கத்தில் உரசினாங்கன்னா அந்த கரெக்டாக உரைகளில் வந்து அந்த எல்லோவாக கோடு வந்ததுன்னு சொன்னோம்னா அது பியூரு, கருப்பாக கோடு வந்ததுன்னா அது கரெக்டாக இல்லை, தங்கத்தில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சில்வர் இருந்ததுன்னா சில்வரை வந்து மேக்னெட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. சில்வர் மேக்னெட் ஒரிஜினல் சில்வர்னால் ஒட்டாது, ஒரிஜினல் இல்லை கலப்படம் அப்படின்னு சொன்னால் வந்தால் ஒட்டிக்கும். இந்த மாதிரி வந்து அவங்களுடைய சமாச்சாரங்கள் எல்லாமே வந்து சோதிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இயல்பானது. அதனால் வந்து சோதிக்கிறதுங்கிறது என்னென்னா, நம்ம பியூராக இருக்கா, எல்லாமே பியூராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணுமோ ஒழிய அதை நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க இன்னொன்று யோசிக்கணும், என்னென்னா ஆண்கள் வந்து உங்களுடைய சாதனைக்கெல்லாம் வந்து ஆண்கள் தான் பேஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒரு காலத்தில் வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து புருஷன் போயிட்டான்னா உடனே உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு பெண்களை டார்ச்சர் பண்ணும்போது, இல்லை இது தப்பு, அவன் போனதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அப்படி போய் நெருப்பில் பிடிச்சி தள்ளக்கூடாது, அவள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த உடன்கட்டை ஏற வேண்டான்னு சொல்லி நின்னதுக்கு பேக்ட்ராப்பில் ஏறான்னு பார்த்தா ஆண்கள் தான் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து விதவை ஆகி போச்சுன்னா அவ்வளோதான், அவள் வெள்ளைப்புடவையோடு தான் சுற்றி இருக்கணும் வழியை, கடைசி வரைக்கும் வேறு இன்னுமே கிடையாது, அவள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷம் கிடையாதுன்னு அவளை வந்து பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியாக ஒரு சகுனம் சரியில்லைங்கிற மாதிரி அந்த வெள்ளைப்புடவையோடய சுற்றணுன்ட்டு இருந்ததை வந்து அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த விதவைகளை வந்து அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது இல்லைன்னு அதை உடச்சறிஞ்சிட்டு அவங்களும் மறுபடியும் ஒரு திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து பண்ணதும் ஆண்கள் தான் பேக்ட்ராப்லேருந்து பண்ணுங்க.
அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலேயும் படிக்கிறது, எல்லா டெக்னாலஜிலையும் வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சர்வ சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணதுனால தான் இன்றைக்கி விண்ணுக்கு வந்து போகிறதுக்கு கல்பனா சாவ்லாலேருந்து எல்லாருமே படிச்சுட்டு போக முடிஞ்சது. அதனால் அவர்கள் சாதிக்கணும். சாதிக்கிறதுக்கு வந்து அடிப்படையாக வந்து அவங்க சாதிக்கிறது வந்து ஆண்கள் வந்து யாருமே பொறாமப்படுறதில்ல. அதை வந்து பெருமையாக தான் நினைப்பேன். ஏன்னா என்னுடைய மனைவி இதை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அங்கே போய் நிற்கிறது பெருமையாக இருக்கும். யாராக இருந்தாலும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளே சினிமாவில் இருக்கும்போது நான் பார்க்குறோம், ஜானகி அம்மா பாட வருது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஹஸ்பண்டு கூட வருவார். ஜானகி அம்மா கொடுக்குற மரியாதை அந்த ஹஸ்பண்டுக்கும் நம்ம சேர்த்து கொடுப்போம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவங்க தான் பாடுறாங்க. இருந்தாலும் அவங்க பாடுறதுக்கு வந்து பேக்ராப்பில் பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னால் வந்து அந்த அம்மாவுக்கு இருந்த ஆசை, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டு, இல்லை நீ ட்ரைனிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூடவே இருந்து அவங்கள பல இடத்துக்கும் கூப்பிட்டு போய் அவங்களுடைய வாய்ஸுக்காக பல பேர்த்துக்கு முன்னால் பாட வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு உண்டாக்குனது அவங்க வந்து முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பாக சாதிக்கணும். சாதிக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து அதுக்கான முயற்சிகளில் பாடுபடுறதுங்கிறது வந்து ஆண்கள் தான் அதுக்கு பின்புலமாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் பெண்கள் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து மேலும் மேலும் சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த சாதிக்கிற பெண்கள் நம்மளை எல்லாம் கொஞ்சம் சோதிக்க தான் செய்வாங்க. அது வந்து நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும், அவங்களுடைய இயல்புன்னு எடுத்துக்கணும். அதனால் பெண்கள் நிறையா சாதனை படைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.